இளைஞர் அணிக்கென்று ஒரு அலுவலகம், எப்படி அண்ணா சாலையில தலைமை கழகத்திற்கென்று அண்ணா அறிவாலயம் உருவாகி இருக்கிறதோ அதேபோல் இன்றைக்கு அதே அண்ணா சாலையில தேனாம்பேட்டை பகுதியில அன்பகம் கம்பீரமாக எழுந்திருந்த ஒரு கட்டிடமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அன்பகத்துடைய வரலாறு என்ன? முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய போது முதல் கட்டணம் அறிவகம் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிறது திருமண மண்டபமாக இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு வாங்கிய கட்டிடம் அன்பகம். ஆக அந்த அன்பகம் கட்டிய அந்த அன்பகம் அதற்கு பிறகுதான் அண்ணா அறிவாலயம். அண்ணா அறிவாலயம் வந்ததற்கு பிறகு அன்பகத்தை பயன்படுத்தியவர்கள் யார்? தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை. ஆக அவர்களுக்கு அந்த கட்டிடத்தை தலைவர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் பயன்படுத்திக் கொள்ள. அப்பொழுது இளைஞர்களை தொடங்கப்பட்ட காரணத்தால் நாங்கள் போய் தலைவரை பொதுச் செயலாளரை சந்தித்து இளைஞர் அணியை உருவாக்கி இருக்கிறீர்கள், அமைப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க, இதில் எங்களுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்க பிறகு இதற்கென்று ஒரு அலுவலகம் தனியாக எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்ன போது உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் தோமுசா ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு பகுதியில் இருந்து பணியாற்றுங்கள், நான் மறுக்கிறேன், சரி அதையும் தாண்டி சொல்லுகிறேன், யாருக்கு முழுமையாக அதில் இருந்து முழு இடத்தையும் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் தயார். ஆனால் தோமுசாவாக இருந்தாலும் சரி இளைஞரணியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இடையில ஒரு போட்டி வைக்க போகிறேன். யார் முதலில் கழகத்திற்கு வளர்ச்சி நிதியாக கழகத்தினுடைய தேர்தல் நிதியாக 10 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து யார் தருகிறார்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தருகிறது என்று தலைவர் அவர்கள் இவ்விடத்தில் ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு குறைந்தது ஓராண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன். கொடியேற்று விழாக்கள், பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள், காதலி விழாக்கள், இப்படி கழகத்தினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அந்த பயணத்தை மேற்கொண்டேன். பயணத்தை மேற்கொள்கிற போது திருமண நிகழ்ச்சி என்றால் ஒரு குறிப்பிட்ட நிதி, பொதுக்கூட்டம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிதி, டீ சாப்பிடுவதற்கு கூட வீட்டிற்கு போனால் அதற்கு நிதி வாங்கணும். ஆக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று நிதியை சேர்த்து 10 லட்சம் அல்ல, எப்படி அண்ணா அவர்கள் தேர்தல் நேரத்தில் 67ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் நிதி பெற வேண்டும் என்று பொருளாளராக அன்றைக்கு பொருளாளராக இருந்த தலைவரிடத்தில் அண்ணா ஆணையிட்டார். அந்த ஆணையை ஏற்று 10 லட்சம் அல்ல 11 லட்சத்தை தருகிறது என்று சொல்லி சைதாப்பேட்டையில அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாவிடத்தில் கலைஞர் தந்தார். அண்ணா கூட வேட்பாளர் பெயர் அறிவிக்கிற போது சைதாப்பேட்டை தொகுதி என்று சொல்வது போது வேட்பாளர் பெயர் கலைஞர் என்று சொல்லாமல் மிஸ்டர் 11 லட்சம் என்று அறிவித்தார். அதுபோல 10 லட்சம் கேட்டீர்கள், இருந்தார்கள் 11 லட்சத்தை தருகிறோம் என்று சொல்லி 11 லட்சம் ரூபாய் இளைஞர் அணியின் சார்பில் கலைஞரிடத்தில் ஒப்படைத்து அந்த இளைஞர் அணியை அந்த அன்பகத்திலே பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெற்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள். அதற்கு பிறகு பக்கத்தில் இருந்த இடத்தை வாங்கினோம். அதற்கு பிறகு அந்த அன்பகத்துடைய பழைய கட்டிடத்தை வைத்து புதிய கட்டிடத்தை உருவாக்கி இன்றைக்கு அதை கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி இளைஞர் அணிக்கு பல வரலாறுகள் உண்டு. அது கழகத்தினுடைய ஒவ்வொரு விழாவாக இருந்தாலும் சரி, அண்ணா அறிவாலயத்துடைய திறப்பு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கோவையில் நடைபெற்ற கழக அரசினுடைய சாதனை விளக்க பெருமையாக இருந்தாலும் சரி, திருச்சியில் நடைபெற்ற 6வது மாநில மாநாடாக இருந்தாலும் சரி, 50 விழாவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 7வது மாநில மாநாடு, இந்திய எதிர்ப்பு மாநாடாக இருந்தாலும் சரி, சமூக நீதி பேரணியாக இருந்தாலும் சரி, மதுரை மண்டல மாநாடாக இருந்தாலும் சரி, கழகத்தினுடைய 8வது மாநில மாநாடாக இருந்தாலும் சரி, சேலத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநில மாநாடாக இருந்தாலும் சரி, நெல்லையில் நடைபெற்ற கழகத்தினுடைய பொன்விழா தொடக்க மாநாடாக இருந்தாலும் சரி, அணிந்த இளைஞர் அணியுடைய அணிவகுப்பை ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்தி நமக்கென்று ஒரு முத்திரையை இன்றைக்கு நாம் பதிந்திருக்கிறோம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா துணை அமைப்புகளை விட முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு முதல் அணி நம்முடைய இளைஞர் அணிதான் என்பதை நாம் இன்றைக்கும் நிலைநிறுத்திக் இப்படி நிலைநிறுத்தக்கூடிய இந்த இளைஞர் அணி இன்னும் சிறப்பை பெற வேண்டும். இன்றைக்கு ஆட்சிகள் இல்லை,
கூட கொஞ்சம் யோசிப்போம். ஆட்சி பொறுப்பு இல்லாத இந்த நேரத்தில் பொறுப்புக்கு நம்ம தேடி வருவார்களா, பொறுப்பை கேட்டு வருவார்களா, விண்ணப்பிப்பார்கள் என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒன்றியத்தில் நகரத்தில் போட்டிக் கொண்டு விண்ணப்ப படிவங்களை பெற்று அதை பூர்த்தி செய்து அதிலே விட்டுவிட்டிருந்தால் 7 நாள் நடத்துகிற இடத்திற்கே நேரடியாக வந்து நாங்கள் பெயர் தரவில்லை, எங்கள் பெயரை விட்டுவிட்டார்கள் என்று அந்த குற்றச்சாட்டையும் சொல்லி அந்த குறைபாடுகளையும் சொல்லி வேண்டும் என்று விட்டார்களா வேண்டாம் என்று தவறு தெரியாமல் விட்டார்கள் எங்களுக்கு தெரியாது. எங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பொறுப்பு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ உங்களை பார்த்தோம், உங்களிடத்தில் பிரச்சனை சொன்னோம் என்ன அந்த முறையில் இருந்து அவர் ஆர்வத்தோடு அந்த காட்சியை பார்க்கிற போது நான் சொல்லுகிறேன், ஆட்சி பொறுப்பிலிருந்து இந்த இயக்கத்திற்கு அந்த எழுச்சியை விட ஆட்சி பொறுப்பில் இல்லாத இந்த நேரத்தில் தான் இந்த எழுச்சியை எப்போதுமே ஒரு கட்சி ஆட்சியில் வந்துட்டா கட்சியுடைய பணிகள் மந்த ஏற்பட்டுவிடும். அது யதார்த்த உண்மை. ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டுவார்கள். 1967ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை சந்திக்கிறோம். பொது தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கிறது. அப்போதான் செல்போன் கிடையாது, டிவியும் கிடையாது, ரேடியோ தான். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா பெண்கால் போடணும், அர்ஜென்ட் கால் போடணும், ஆர்டினரி கால்னு போடுவோம். இப்ப செல்போன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, எதையும் உடனுக்குடன் பார்த்துருவோம். தேர்தல் முடிவு கூட அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இருக்கக்கூடிய நம்முடைய கழக முன்னோடிகள் தொலைபேசியில கால் போட்டு சொல்லுவாங்க. ஆக அப்படி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு வெற்றியை பெற்று வருகிறோம். தேர்தல் வந்துட்டு இருக்கு. அப்ப அண்ணா அவர்கள் சென்னையில நுங்கம்பாக்கத்தில் ஒரு இல்லத்தில மாடியிலே இருக்கிறார். தலைவர் அண்ணாவை சுற்றி நம்முடைய தலைவர்கள், நம்முடைய கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் தான் நாவலர், பேராசிரியர், எம்பி அவர்கள், ஆசிரியர்கள், மதியழகன் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் அண்ணாவை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார். தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார். வெற்றி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அவருக்கு வெற்றி செய்தி வந்தாச்சு. வெளியிலே அண்ணாவுடைய வீட்டு வாசலிலே பட்டாசு வெடிக்கப்படுகிறது, இனிப்பு வழங்கப்படுகிறது. ஆனா அண்ணாவுடைய முகத்திலே சோறு தென்படுகிறது. தலைவர் தான் கேட்டார், என்னன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி வந்தாச்சு, நம்ம தொடரெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க, இனிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏன் சோர்வா இருக்கிறீங்க? அண்ணாவை பத்தி கேட்டப்ப அண்ணா சொன்னாரா, ஆட்சி வந்தாச்சு, கட்சி என்ன ஆகுது அப்படின்னு அண்ணா சொன்னான். ஆனா அப்பவும் ஆட்சியை பத்தி அண்ணா கவலைப்படல, கட்சியை பத்தி தான் அன்றைக்கு அண்ணா கவலைப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை இன்றைக்கு தலைவர் கலைஞர்கள் எங்களுக்கு எங்களை போன்ற நம்முடைய கழக முன்னோடிகளுக்கெல்லாம் அடிக்கடி அதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் அது அவரோடு இருந்து விடக்கூடாது. அவருக்கு பிறகு வரக்கூடிய நமக்கு பிறகு வரக்கூடிய நம்முடைய சந்ததியிலும் அந்த உணர்வை பெற்றாக வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த இளைஞர் அணிக்கு இந்த பயிற்சி பாசறை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி தரக்கூடிய இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சியை பஞ்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வடிவங்களை நாங்கள் தயாரிப்போம். அப்படி தயாரித்த போது இளைஞர் அணிக்கு என்று ஒரு எம்பளம், ஒரு இளைஞன் வெளிவெடித்திருப்பது போல ஒரு எம்பளம் ஒரு பக்கத்தில் இருக்கணும், முகத்துல பின்பட்டிகள் இருக்கணும், முன்னட்டையில அண்ணாவுடைய படம், தலைவருடைய படம், இதை பதித்து ஒரு மாதிரியாக தயாரித்து தலைவரிடத்தில் கொண்டு போய் காண்பித்தோம். அதை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தார். பார்த்துவிட்டு சரியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, ஆனால் ஒரு திருத்தம் செய்யணும். என்னன்னு கேட்போம். என்னுடைய படம் அண்ணாவுடைய படம் மட்டும் இருக்கிறது, தந்தை பெரியார் படத்தையும் சேருங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார், அண்ணா, தலைவர் என்ற அந்த 3 தலை வச்சு போட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்டதற்கு பிறகு மறுபடியும் என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் ஏன் தந்தை பெரியார் படத்தை போட சொன்னேன் தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு புரியல. உடனே சொன்னார், தந்தை பெரியார் எந்த பதவிக்கும் ஆசைப்படல, எனவே அந்த உணர்வுதான் இளைஞர்களுக்கு வர வேண்டும். சொல்லுவதற்கான பலரும் பயந்துள்ளார்கள். பதவிகள் நம்மை நாடி வரணும், நாம தேடி செல்லக்கூடாது.
அதை கூட பதவிகளுக்கு சொல்லக்கூடாது, பொறுப்புகள் என்று தான் சொல்லணும். அதுவும் கலைஞர் தந்த அறிவுரை தான். ஆகவே அது நம்மை தேடி வரணும், நம்மை நாடி வரணும், நாம தேடி செல்லக்கூடாது. அதற்கேற்ற வகையில் நம்முடைய பணி அமைந்தாக வேண்டும். அதுதான் நீங்கள் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக பணியாற்றக்கூடிய உறுதிமொழியாக அமைந்துவிட வேண்டும். எனவே புதிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு நகரம் தேர்தல் அமைப்பை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கேட்க விரும்புவது, 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய ஒன்றியத்திலே, உங்களுடைய நகரத்திலே, உங்களுடைய தேர்தலில் இளைஞர்களுடைய செயல்கள் கூட்டத்தை நீங்கள் நிச்சயமாக நடத்திட வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்கள் உடனடியாக ஏதோ பொறுப்பு கிடைச்சிச்சு விசிங் கார்டு போட்டுக்கலாம், போட்டுக்குங்க, வேணான்னு சொல்லல. லெட்டர் பேட் அடிச்சுக்கலாம், அதுவும் போட்டுருக்கு, அதுவும் தேவை. பேனர் இருக்கிற போது நம்முடைய தலையை போட்டுக்கலாம், அதுவும் போட்டுருக்கு, அந்த உணர்வும் நமக்கு தேவை. இப்ப ஆட்சியில் இல்லை, யாரும் நம்ம விமர்சிக்க மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கும் போது அடக்கம் இருக்கணும், ஆட்சியில் இருக்கும் போதுதான் நல்லது கூட பயந்து செஞ்சோம், ஆட்சியில் இருக்கிற போது நல்லது கூட பயந்து செஞ்சோம். ஆனா இப்ப ஆட்சியில் இல்லை, கெட்டது கூட தைரியமா செய்யலாம். அந்த புரிச்சல் போடுங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முறையோடு இருக்கணும். என்ன முறை? மினிட் புக்கு போடுங்க. ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் நகரத்திற்கும் பேர் கொடுக்கணும். இளைஞர்களுக்கு என்று ஒரு நோட்டு புத்தகம், குறிப்பேடு புத்தகம். எப்படி மாவட்ட கழகத்திற்கு, ஒன்றிய கழகத்திற்கு, நகர கழகத்திற்கு குறிப்பேடு புத்தகம் இருக்கோ, அது ஒரு குறிப்பேடு புத்தகத்தை உடனடியாக இந்த பாசறை கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் இல்லம் திரும்பியவர்களுக்கு, உங்களுடைய பகுதிகளுக்கு செல்வதற்கு பிறகு உடனே ஒரு நோட்டை வாங்கி இந்த ஒன்றியம் என்ற ஒரு தலைப்பு போட்டு ஒரு புத்தகத்தை தயாரிக்கும். அதுல நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் பதிவாகணும். அந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் அழைப்பாளர்கள் வருகிறார்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் வருகிறார், பேச்சாளர்கள் வருகிறார்கள், அவர்கள் தான் அவருடைய பெயர் இடம்பெறணும், அவருடைய கையெழுத்தில் போடணும். வந்து அமர்ந்தவுடன் நம்முடைய மாவட்ட செயலாளர் என்னிடத்தில் நம்முடைய சிறப்பு சொற்கள் தான் கையெழுத்து வாங்கினாங்க. என்னது? மாவட்ட கழகத்துடைய மினிட். இன்னைக்கு இல்லாட்டாலும் அடுத்த மாசம் இல்லாட்டாலும் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நம்முடைய சந்ததியினர் வருகிற போது அதை எடுத்து பார்ப்பாங்க. அந்த முறையை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆக அதுல நீங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள், கொடியேற்று விழாக்கள், பொங்கல், உங்களுடைய 30 விழாக்கள், உங்களுடைய அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா, தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா, யார் யார் வருகிறார்கள், கொடியேற்று விழாக்கள், அதெல்லாம் பதிவு பண்ணணும். ஆகவே அந்த முறையை உடனடியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, எந்த நோக்கத்தோடு இந்த இளைஞர்களை தொடங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஆணையிடுவது கலைஞருடைய அணி, கலைஞருடைய பணி, அதை நிறைவேற்றி தருவது இளைஞர் அணி என்ற அந்த உறுதியோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. குழுக்களாக வந்து பெற்று செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இடத்திலே சென்று அந்த சான்றிதழ்களை எல்லாம் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் வரிசையாக கூப்பிட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு பேருக்கு இது தருவதற்கால் நேரம் போதாது. நாங்களும் செல்ல வேண்டும், நீங்களும் குறிப்பிடத்திற்கு போக வேண்டும். எனவே அதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு நீங்கள் தயவு செய்து துணை நிற்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஒன்றியத்துடைய அமைப்பாளர்கள், அதே ஒரு நகரத்துடைய அமைப்பாளர்கள், தேர்தல் அமைப்பாளர்கள் மாத்திரமே இந்த மேடைக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள். அவரிடத்தில் அந்தந்த ஒன்றியத்திலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர்களுடைய சான்றிதழ் அவரிடத்தில் வழங்கப்படுவது, நீங்கள் அவரிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்ட கழக இளைஞரணி மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் உங்கள் சார்பாக, இளைஞரணி சார்பாக இந்த வெற்றி வீரவாளை அண்ணன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் நகர அமைப்பாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள்.
எதுவும் பண்ணவே இல்லை. எல்லா பிரமுகருடைய அமைப்பாளர் கும்பலிப்பட்டு ஒன்றிய அமைப்பாளர் நீச்சல் ஒன்றிய அமைப்பாளர் பள்ளிப்பட்டு அண்ணா மூலையில போயிட்டு இப்படி வந்துருங்க. நீ மேல தூக்குற எல்லாம் மாதிரி ஒன்றிய அமைப்பாளர் பூண்டி ஒன்றிய அமைப்பாளர், அதுக்கு அடுத்தது ஆர்கேபேட்டை ஒன்றிய அமைப்பாளர் திருவள்ளூர் ஒன்றியம் சோழவரம் ஒன்றியம் திருவள்ளூர் ஒன்றியம், அதுக்கடுத்தது கடம்பத்தூர் ஒன்றிய அமைப்பாளர் மேலிகன் இருந்த ஒன்றியம் குடல் ஒன்றியம் திருத்தணி திருவாரூர் ஒன்றியம் வில்லிவாக்கம் ஒன்றியம் திருவள்ளூர் நகரம் அம்பத்தூர் நகரம் ஆவடி நகரம் சத்தியவாக்கம் நகரம் மாதாவரம் நகரம் திருவொற்றியூர் நகரம் மதுரவாயல் நகரம் மணலி நகரம் பூவிருந்தவல்லி நகரம் திருத்தணி நகரம் வலசரவாக்கம் நகரம் திருவேற்காடு நகரம் பேரூர் சின்னசைக்காடு பேரூர் செங்கோன்றம் பேரூர்